காசு போட்டு வாங்கினா தான் அதனுடைய அருமை தெரியும். ஓசில் கிடைச்சா அதனுடைய அருமை தெரியவே தெரியாது. சரியா? ஊற்றினமா நமக்கு என்ன ஆகும், அந்த சேமியா நல்லா ஊறி போயிடும் இல்லைங்களா? அவ்வளோதாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்சத நம்ம கண்ணு முன்னாடி அதை கொடுமைப்படுத்தி அணு அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சு. செம்மையாகுதுடா, செம்மையாகுதுடா. கண்ணே சூப்பராக செஞ்சாச்சு நம்ம சேமியா கப் கேக். ஸ்பைடர்மேன் படத்துக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு போகிறாரு. நானும் பிரியாணி இலைன்னு சொல்லி நிறைய ட்ரிப்பு வாங்கி வச்சு ஏமாந்து போயிட்டேன். ஏன்னாக்கா அது எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் 4 மணிலேருந்து இந்த குயில் கத்திட்டு இருக்குதுங்க. கேக்குதா? இந்த மரத்து மேலே உட்காந்து தான் கத்துது. கரெக்டாக எங்கள் பெட்ரூமுக்கிட்டே இருக்குது இந்த மரம். காதில் நல்லா கேட்குது, காது கேட்குது எங்களுக்கு. கோயிலில் பண்டிகை, அதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆனால் நல்லா குயில் கத்திக்கிட்டே இருக்கு. குயில் சத்தம் சூப்பராக இருக்கு. கதவை திறந்து வெளில வந்தாலே இதை பூனை வர. வாங்கடா வாங்கடா வாங்கடா. காலையில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தவர் எனக்கு ஏதாவது காய் கட் பண்ணால் பரவாயில்ல, அவர் வாங்கிட்டு வந்து வச்ச மாம்பழம் கெட்டு போகுதுங்கிறதுக்காக அதை ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுக்காரு. பழுத்து போச்சு. ரொம்ப பழுத்து போனால் தாங்க கெட்டு போகும். இதுக்கு பேர் தான் என்னன்னா, காசு போட்டு வாங்கினா அந்த பழம் வீணாக போகுது அப்படின்னு அதை அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துடலாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே இது பழம் ஓசலாக வந்துருந்துச்சுன்னா இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது ஜனங்களே, எந்த பொருளும் காசு போட்டு வாங்கினா தான் அதனுடைய அருமை தெரியும். ஓசில் கிடைச்சா அதனுடைய அருமை தெரியவே தெரியாது. சரியா? நம்ம தோட்டத்தில் இருந்தப்போ கூட அந்த பழத்தை ஒரு ஜூஸ் போட்டது கிடையாதுங்க. எடுத்த பழத்தை கூட அது வீணாக போனதப்போ கம்மல் விட்டாரு. ஆனால் அவர் காசு போட்டு வாங்கி வந்துட்டாரு, அது வீணாக போகக்கூடாதுன்னு அதை பேர் இன்னும் வேலை முக்கிட்டு இருக்கிறார் காலங்காலத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு. கரெக்டா? சொல்லுங்க கருத்து கந்தசாமி. கரெக்டு தானே? காசு அத்தனை வேலை பண்ணுது. காசே தான் கடவுளப்பா. சரி ஜூஸ் போடுங்க. எனக்கு என் பையனுக்கும் ஆளுக்கு ஒருத்த மாதிரி வர மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகே. படத்துக்காக ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸ்பைடர்மேன் படத்துக்காக ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸா? என்ன இந்த ஸ்பைடர்மேன் மாஸ்கையும் போட்டுக்கோயா? இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் பேண்ட் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு ஸ்பைடர்மேன். அப்படியா இருக்கும்? இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸுக்காக டெய்லி வந்து கேட்டாம்பா. வந்துருச்சா ட்ரெஸ்? வந்துருச்சா? சூப்பர் சூப்பர். போட்டு காட்டு. செம்மையாகுதுடா, செம்மையாகுதுடா. கண்ணே, நீ சின்ன பையன்ல ஏறி உட்காந்து செய்வியா? அது என்ன படம்? வேலாயுதம். சின்ன வயசுல ஒரு ரெண்டு சீடி தேர அளவுக்கு பார்த்த ஒரே படம்னா வேலாயுதம்ங்கிற விஜய் படம். சிஎம் விஜய் சாரோட படம். அது இப்பதான். அப்ப நீ எப்படி பார்த்தா? அது எப்படி உட்காந்துட்டு பாப்ப? அது அந்த பெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கும், அந்த சோபா மேலே. அது ஏறி உட்காந்து வேலாயுதம் அப்படின்னு கையை கட்டுவான்.
இந்த வாரமும் எங்கள் ஊரில் வந்து நல்லா மழை பெஞ்சிச்சிங்க. நல்லா பரவாயில்ல, இந்த வாரம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் நான் மழை பெய்யுதுன்னு சொல்லி போடும்போதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் மழையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்கிறீங்க. கட்டாயம் உங்கள் ஊர் பக்கமும் மழை பெய்யுங்க. நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லா பக்கமும் மழை பெஞ்சால் தான் விவசாயிகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் கட்டாயம் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, நேந்திரம்பழம் வீட்டில் அங்கே கன்னியாகுமரிக்காரங்க கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த நேந்திரம்பழம் இருக்குது. அது வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த 2 நேந்திரம்பழத்தை உரித்து இந்த பவுலில் போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சேமியா, தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் பொடி, அப்புறம் பால். அவ்வளோதாங்க. பால் பாயாசம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம நேந்திரம் பழத்தோடு சேர்ந்து கலந்து எடுத்து வச்சு அப்படியே வேக வச்சு எடுக்கிறது தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். பாயாசத்தை ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ணும், இந்த ஸ்நாக்ஸை அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படின்னு பழத்தை கட் பண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்களா, பழத்தை கட் பண்ணி போட்டேன். இப்போ இதை மசிச்சிக்கலாம். ரொம்ப மசிக்கணுங்கிறது கூட இல்லை, சும்மா நல்லா 1க்கு 2 மசிச்சா போதும். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சேமியாவை இதில் போட்டுடலாம். 1 கப் சேமியா, அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய். 1 கப்பு கூட இல்லை, கொஞ்சம் 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன் தேங்காயை. எங்கேருந்து ஒரு ஈ வந்துருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் 3/4 கப்பு நாட்டு சக்கரை இனிப்புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சக்கரை போட்டு நுணுக்கியிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். பச்சை முந்திரி, எல்லாம் கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக பால் ஊற்றினோமா நமக்கு என்ன ஆகும், அந்த சேமியா நல்லா ஊறி போயிடும் இல்லைங்களா, அவ்வளோதாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஆவியில் வேக வச்சோமா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி. எப்படிங்க, இது ஒரு ஸ்நாக்ஸ். எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். என்னமோ ஒன்று, ஒரு புதுசாக ஒன்று செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றவாங்க பிள்ளைங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து வச்சிடறாங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வேக வச்சோமா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. ஓகே, நல்லா ஊறிடுச்சு பாருங்க. சத்தியமாக நான் பாயாசம் தான் நான் நினச்சேன். பாயாசம் தான் நினச்சேன், பாயாசத்தையே வேக வச்சு தரேன். அழுகிறதான் நீங்கள். ஆமாம், சத்தியமாக அழுகுறேன் நான். அழுகாதுடா, விதவிதமாக ஒரே மாதிரி பாயாசத்தையே சாப்பிடாதடா, வேறு மாதிரி சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சத நம்ம கண்ணு முன்னாடியே அதை கொடுமைப்படுத்தி அணுவா அதை சித்திரவதை பண்ணும்போது நமக்கு அதை பிடிக்காமையே போயிடுது. நல்லா இருக்குது, இனிப்பாக தான் இருக்குது. இது மாதிரி இனிப்பு மட்டும் போதாது, இப்போ இது மாதிரி ஊற்றிடலாம். இது வந்து இப்போ ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லியே வைக்க போறேன்னு சொல்லுங்க. இட்லி ஆக்க போறேன்னு சொல்லுங்க. இட்லி ஆக்க போகிறேன், பனி இந்த சேமியா இட்லி ஆக்க போகிறேன். ஓகே, இன்னும் ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சில. இந்த ஒரு ரெசிபி புதுசாக செய்யறதுல எவ்வளோ சிரமம் உனக்கு என்ன தெரியும்? எப்போ பார்த்தாலும் பழசையே சாப்பிட்டுக்கிறதுக்கு. அவ்வளோதான். பழசு மீன்ஸ் பழசுனா ஒவ்வொரு நிறை குறை அதெல்லாம் சரி பண்ணி பக்காவாக வந்துடும். பக்காவாக வர்றத நீங்கள் வந்து அது புதுசாக செய்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று செய்வீங்க. ஒன்று செமையாக இருக்கும் போது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை திருப்பி நான் இன்னொன்று தான் சேமியாவையே பாலை ஊற்றி சாப்பிடக்கூடாது தம்பி. இப்போ வேற செய்கிறோம், இது சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருந்தால் சாப்பிடலாம். டே, இன்னொரு நாள் சேமியாவே செஞ்சு தரேன், சரியா? அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு. நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அம்மாடியோ சுடுது நல்லா. ஓகே, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு கத்தி வச்சு நோண்டினோமா வெளில வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். எப்படி இவ்வளோதா? கப் கேக் பார்த்துக்கிறேன், கப் கேக் பண்ணது பாயாசம் முத்தலாம் பார்க்குறேன். சேமியா பாயாசம்
கப் வர சொல்றீங்க. என்னடா இப்படி தானே செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் வீடியோவில் இப்படி தான் பார்த்தேன், இப்படி தான் செஞ்சேன். எவ்வளோ ஹெல்த்தியானது போட்டிருக்கிறேன் சொல்லு. சூப்பர், சூப்பராக செஞ்சாச்சு நம்ம சேமியா கப் கேக். இல்லை சூடாகுது இல்லை கூட என்னது அண்ணனோட ஸ்பெஷல், அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் ஃப்ரூட் ஜூஸ். ரொம்ப பட்டர் ஃப்ரூட் இல்ல, அவகோடா. பட்டர் ஃப்ரூட் எல்லாம் ஒண்ணுதான்டா. அப்படியா? சூப்பரா இருக்கு. வீடியோ எடுத்து அப்படிதான் சொல்லுவீங்கன்னு சொல்றீங்க. கேரளா டிஷ் இது. கேரளாவில் நேந்திரம்பழம் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால நேந்திரம்பழத்தை எப்படி எப்படி எதில் போட்டு சாப்பிட்லாமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. நேந்திரம்பழத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்குது உண்மையா. நேந்திரம் பழம் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் பழம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்குது. அங்கே அதுதான் இந்த பஜ்ஜில சுடுவாங்கல்ல. அப்படிலாம் நம்ம வாழை காரில் பஜ்ஜி சுடுறோம், நேந்திரம் பழத்தை பஜ்ஜி சுடுறாங்க. அன்றைக்கி பழத்தில் சுட்டுத்தரேன்னு சொன்னல. அப்போ நேந்திரம் பழத்தில் என்ன தான் பண்ணிட்டோம், வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்குது. நீ இப்போ போட்டு தரேன், உடனே பசங்களுக்கு கொடுத்துட்டு வா. எடுத்து எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவானுங்க. போட்டு விகாஸ் தம்பியோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? இங்கே கட்டுறா. சே, இப்போ தான் மாஸ்க்குக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டாக இருக்குது விகாஸு. விகாஸ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்போ எங்கே போகிற? ஸ்பைடர்மேன் படத்துக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு போகிறாரு. ட்ரெஸ்ஸு பனியன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அழகாக இருக்குல்ல? இது எவ்வளோ கடை வாங்கினேன்? உனக்கு பிடிச்சிக்குதா? இது எவ்வளோ கடை வாங்கினேன் இந்த பனியனு? 700 ரூபாய் இருக்கும். 650 ரூபாய். ஏண்டா இப்போ இந்த மாஸ்கோட தான் போய் படம் பார்க்க போறியாடா? போட்டுக்கிட்டு ஆடுவேன். நாங்களும் அந்த படத்துக்கு போகல. விகாஸும் ஃபர்ஸ்ட் டைமு விகாஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போக போகிறாங்க தனியாக. சூப்பர் சூப்பர். ஆனால் அவன் தனியாக சினிமாவுக்கு போகிறாங்கிறதுனால தான் அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம சேமியா என்னடா சொன்னதுக்கு கப் கேக் சேமியா, அதுக்கப்புறம் இது கப் கேக் பாயாசம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம். இதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டுமே வேணாமாடா? இதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டுமே வேணாமா அன்னாச்சி பழத்துக்கு? சொல்லுடா. சரி அப்படியே போட்டுமா? ஓகே, பேக் பண்ணிட்டுமா? இப்போ இதெல்லாம் அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்றதுக்கு இப்போ செஞ்சு கொடுத்துட்றேன். போகும்போது சாப்பிட்டுட்டு 2 பேரும் 6 பேர் போகிறாங்க மொத்தம். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தான் இது செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, பேக்கிங் பண்ணிடலாம். ஐநது லஞ்ச் பேக் கொடுக்குற மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்தா இதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே சாப்பிட்ருங்களாரோ. ஸ்பூன்லாம் வச்சுக்கிறேன் பாரு. ஓகேவா? போகும்போதே காரில் போகும்போது எல்லோரும் சாப்பிட்டுங்க. போதுமா? இன்னொரு பாக்ஸ் ஒரு மக்ரோனி ஒன்று வச்சுக்கிறேன். மக்ரோனியில் வேண்டாமா? சரி பையனை பத்திரமா கூட்டிங்க. சரி பாய், போயிட்டோம். இல்லைடா, ஃபர்ஸ்ட் டைம் எங்களை விட்டுட்டு தனியாக போய் படம் பார்க்க போகிறா. அதுக்கு தான் தனியானா நான் மட்டும் தனியாக போகல. சரி பாய். இன்னைக்கு நம்ம கறிப்பழ மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரத்துக்கு தான் எரு வச்சுட்ருக்கோம். எருவே வைக்கிறதுக்கு முடியலைங்க. ஃபுல்லாக வேர் மேலே வந்துருச்சு. சரி, மேலே வேர் வந்தாலும் நம்ம எரு வச்சு தானே தீரணும். அதனால் இருக்கிற வேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நோண்டி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு.
அந்த வேறு தெரிஞ்சாலும் நோண்டி விட்டு அதில் எரு கொட்டிட்டோம். மேலே எரு கொட்டிட்டு அதனுடைய சருகியை கொஞ்சம் அது மேலேயே போட்டுவிட்டு இப்போ அப்படியே கொத்தி விட்டு அது மேலே எடுத்த மண்ணை மறுபடியும் பரவலாக போட்டுட்ருக்கோம். என்ன பண்ணால் வருஷம் ஒரு ட்ரிப்பு எரு போடணுங்க. எரு போடலினா காய் வைக்காது. இந்த ட்ரிப்பு பாருங்க, காய் கம்மி ஆயிடுச்சு, மரத்தில் எதுவுமே காய் இல்லை. நிறக்க எரு கொட்டணும். இதுவே 4-5 அந்த அது என்னங்கன்னா வண்டி 4-5 வண்டி கொட்ட சொல்லிக்கிறாரு. எத்தனை வண்டி நான் கொட்ட சொன்னாரு? 2 வண்டிலாம் பத்தாதுண்ணா. இன்னும் 2 கொட்டி போடுங்க. ஒரு 4 வண்டி கொட்டுங்க, அப்போ தான் 10. இது சோடு மரத்துக்கு எங்கே உங்களுக்கு 2 வண்டி பத்தும்? இந்த பக்கத்துக்கு 2 வண்டி கொட்டுங்க, அந்த பக்கத்துக்கு 2 வண்டி கொட்டுங்க. இது வந்து மாட்டு ஆடு சாணத்தோட எருவு தான். அதனால் தாராளமாக கொட்டினோமா தான் நல்லா எருவு உரைக்கும். அதுதான் மரமாக பெருசாயிருச்சு அது பாட்டுக்கு காய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் நம்ம விட்டோமாக்கா காய்க்காது. எதுவாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய சத்து பொருளை கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்க திடகாத்திரமாக இருப்பாங்க. அதுக்கான பொருளை கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம. அதனால தான் இப்போ இதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குறோம். சரிங்களா? கவலைப்படாத, உனக்கு சத்து கொடுக்குறேன். ராகி களி கொடுக்குறேன். ஓகே, சாப்பிடு. வைனா, இதுதான் வந்து பிரியாணி இலை. இது வந்து நானும் பிரியாணி இலைன்னு சொல்லி நிறைய ட்ரிப்பு வாங்கி வச்சு ஏமாந்து போயிட்டேன். ஏன்னாக்கா அது வந்து சொர்ண சுகந்தங்கிற மரத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுதான் வந்து பிரியாணி இலை. பார்க்கும்போது பாருங்கள், வெத்தலை இலையாட்டு நீட்டமாக இருக்குதுல்ல, இதுதான் பிரியாணி இலை. அதனால் புதுசாக வாங்குறீங்க எது பிரியாணி இலை அப்படின்னு தெரிஞ்சு வாங்க. அதுவும் மசாலா இலை தான், ஆனால் சொர்ண சுகந்தம் அது வந்து பிரியாணி இலை கிடையாது. பார்த்தீங்களா, நான் காஞ்சிருச்சு பாருங்க. இதை நம்ம வந்து கறி மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் தெரிஞ்சு பார்த்து வாங்க. நாம் நல்லா தெரிஞ்சு நம்மளையே வந்து ஏமாற்றி போடுறாங்க கடைங்க இதில் நர்சரிங்களில். அதனால் விவரமாக தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் நர்சரிங்களில் இதுதானா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிற ஒரு 2 செடி அது இன்றைக்கி நடவு செஞ்சிடலாம். இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன், 2 சப்போட்டா மரத்துக்கு இடையில. ஆனால் அது வச்சுருக்கேங்க குழி நோண்டி. கொஞ்சம் எருவு கொட்டி வைங்க. இது வேப்ப பூனை கொட்டி விட்டு அந்த இடத்துல சுண்டக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்னு. எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாக்கா 2 நாளைக்கு சுண்டக்காய் குழம்பு வச்சு கொடுக்கலாம். ஆனால் சுண்டக்காய் தொக்கு செய்கிறாங்களாமா? ஆமாண்ணா, சுண்டக்காய் தொக்கு செய்கிறாங்களாம். பார்த்து நாமளும் செஞ்சு வச்சுக்கலாண்ணா. அதே 10 நாளைக்கு வச்சு திங்கிறாங்களாம். வாரத்தில் ஒரு குழம்பு 2 நாளைக்கு செஞ்ச மாதிரி திட்டுறாங்க வீட்டில். எப்படின்னா வாங்கிட்டு போய் சுண்டக்காய் தொக்குலாம் ஒரு மாதத்துக்கு திங்கிறாங்க. திங்கிறவங்களுக்கு சரியா போச்சுங்கிறியா? ஏன்னா இந்த குழம்பு என் வீட்டுக்கு ஒரு செடி அப்போ இருந்துச்சு. தேனுக்குழம்பு வந்து வச்சு கொடுத்தா கறி குழம்பு மாதிரி இருந்துச்சாயா? கறி குழம்பு மாதிரியே இருக்குதா? அப்படியே இருந்துச்சு. நீ கூட கொடுத்துருந்தீங்க, சிலக்கா கொடுத்துருந்தாங்க 2-3 நாள் நல்லா தான் இருந்துச்சு. 2 குழம்பு கொடுக்குறதுனால அந்த குழம்பு நான் வச்சுட்டு விரும்பி சாப்பிட்டேன். சுண்டக்காய் குழம்பு இது ஊற்றி ஆகுறாங்க. திங்கக்கிழமை லீவு தானுங்களா எல்லாருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து விகாஸை வீட்டில் விட்டுட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் சேலம் வந்தோம். சேலத்தில் வந்து இப்போ பெரிய மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க பாருங்களேன். கோவில் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புதன்கிழமை பண்டிகைங்க. அதனால் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் எதுவும் வண்டிகளும் போக முடியல. நாங்கள் போயிட்டு ஊர்வசியில் வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 2 பட்டு சாரிக்கு தான் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று என்னது, ஒன்று வந்து வினிஷாது. 2 பேத்துக்கு தான் தைக்க கொடுக்க போகிறேன். நம்ம யுகா பொட்டிகளை தாங்க தைக்க கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. திங்கக்கிழமை வந்து நாங்களுமே கடை லீவ் விட்டுட்டோம். அதனால் யாருமே வரமாட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக இருக்கோம்ல, அன்றைக்கி கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் ப்ளவுஸ் எடுத்து அன்றைக்கி கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். இது தைச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமாக உங்ககிட்ட காட்டுறேன் நான். சரிங்களா? நாங்கள் சேலம் போகிறோன்னு சொல்லி சொன்ன உடனேயே என் பையன் என்ன சொன்னால், அங்கே போயிட்டு நான் எப்போவும் வாங்குற ஒரு கடை ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த கடையில் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் அந்த கடையில் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அங்கே வந்து இதை ஃபோன்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னோடனே அவங்க ஃபோன் வாங்கிவிட்டு சொல்லுங்கண்ணா, நான் என்ன அண்ணா மாதிரியாம பேசுகிறேன். ஃபோனில் போய் அவங்க நீ என்ன ஹைட்டாக இருக்கிறியா, குள்ளையாக இருக்கியா, பெரிய பையனா சின்ன பையனா தெரியும். அந்த பொண்ணு வந்து அண்ணான்னு சொல்லிட்டா.
பாவம் அவருக்கு அதில் என்ன விற்கிறாங்க என்னன்னு கூட எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியல. அது எனக்கே பேர் தெரியல. இது எஜிப்தியன் டெசர்ட். அந்த பேப்பர் வாங்கிட்டு காட்டி அந்த பொண்ணு வர இதெல்லாம் இல்லைங்குது இருக்குதுங்குது. அதை என்னத்தையும் எடுத்து பாவம் மகனுக்காக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அமுச்சுட்டு இவர் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. சர்வீஸும் இருக்கிறான். பேசிட்டு இருக்கோம். எனக்கு அந்த பேரே படிக்க முடியல. பி பி பிஸ்தாசியோ இந்த இது போட்டுச்சு. உனக்கு பேரே சொல்ல தெரியல. அப்புறம் எதுக்கு அந்த டெசர்ட் வர வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பேர் தெரியாத ஒண்ணு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லணும். அதை தாங்க பாருங்க அந்த பையன் பண்ணிட்டு இருக்கு. என்னடா என்னமோ இந்த கேக்குக்கு மேல வைப்போம் இல்லைங்களா இந்த க்ரீம், எல்லாமே இந்த க்ரீமே தாங்க வச்சாங்க. அந்த டப்பால 3 அடுக்கும் க்ரீமே தான் இருந்துச்சு. பிஸ்தா க்ரீம் இருந்துச்சு, அதுக்கு மேலே வெள்ளையாக ஒரு க்ரீமு, அதுக்கு மேலே பிஸ்தாவை தூவிட்டேன் அப்படி என் தம்பி. இதைத்தான் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தோம். அது இல்லாமல் இன்னொரு டப்பா. இது 2யுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதை வர போயிட்டு அது எவ்வளோடா இதுவாகுது? எவ்வளோனா ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறீங்களா? மொத்தமாக ஒரு ரவுண்டாக 730 ஆயிடுச்சு. 2 சேர்த்தியா? இதுதான் லாஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. சரி, எனக்கே தெரியும். இது வந்து சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லை. ஆமாம், இது வந்து சாப்பிடணுன்ட்டு. அதாவது எப்படின்னா இப்போ யூடியூபு இன்ஸ்டா இதெல்லாம் வந்து பார்த்து டெம்ப்ட் பண்ணிடுறாங்க நம்மள. சும்மா காட்டி காட்டி இது பண்றதுனால நாமளும் வந்து சரி ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துடுறோம். ஆனால் இது ஹெல்த்தி இல்லை. ஒரு தடவை தான் சாப்பிட்டுணும். இதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஓகே. ஆடி 18 அன்னைக்கு தாங்க, அன்னைக்கு சாயந்தரமாக வந்து நாங்கள் மேச்சேரிக்கு தான் வந்தோம். அன்னைக்கு தாங்க நம்ம திரௌபதி அம்மன் கோவிலேருந்து சாமி வெளியில் வரும். இந்த இடம் வந்து நம்ம சந்தை, நம்ம மேச்சேரி சந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் தான். அங்கே தான் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே திரௌபதி அம்மன் கோவிலும் இருக்குது. இது வந்து திரௌபதி அம்மன் கோவில். அந்த கோவிலுங்க வருஷம் ஒரு ட்ரிப்பு. இந்த ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் சாமி வந்து கோவிலிருந்து வெளில எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி தாங்க 10 சிலை இருக்கும். எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு சிலையாக தூக்கிட்டு வருவாங்க. இதில் திரௌபதி அம்மன் இருப்பாங்க, அர்ஜுனன் இருப்பாங்க, கிருஷ்ணர் இருப்பார், பிள்ளையார், அப்புறம் பூஜை பண்ணுற ஐயர் இருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மொத்தம் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆளாளுக்கு தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சந்தையவே சுற்றி வருவாங்க. அப்படியே நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அதனால் சந்தையை சுற்றி வந்துட்டாங்க. சந்தையை சுற்றி வந்து கோயிலுக்குள்ளாரையே வந்துட்டாங்க. அப்போ தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். ஏன்னா பட்டாசு அடிக்கிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் சாமி வந்துருச்சு வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஓடணும். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் சிலையை வந்து அப்படியே 10 சிலையும் அப்படியே ஒட்டுக்காக லைனாக நிற்பாங்க தூக்கிக்கிட்டு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனோம். வருஷம் போயிடுவோம். இந்த சிலையை பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். அந்த சாமி வெளில வரதை போயிட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் உற்சவம் மட்டும் செஞ்சு உள்ளே கொண்டு போவாங்க. அப்போ சாமி பார்த்தோமா, சாமி நம்ம யார் நம்ம சாமி பார்க்குறோமோ அவங்கள வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அந்த பக்கம் நின்று சாமி பார்த்தேன்னா சாமி என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து நான் சாமி பார்த்தா அங்கேயும் என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமாக அந்த சாமியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாமியை பார்த்துட்டு உள்ளார வந்து தீபார்த்தனை காட்டி பூஜை செஞ்சாங்க. அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். சாமிலாம் கும்பிட்டு வெளில வந்து பார்த்தா பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. எதுக்குடா கியூ நிற்குதுன்னு சொல்லி போய் கேட்டாக்கா சாமி பிரசாதம் கொடுக்குறாங்க வாங்கிறதுக்கு அப்படின்னாங்க. சரி நாமளாம் இந்த கியூவில் நின்று எந்த பிரசாதமும் வாங்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.